गाइस இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்லயே சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்து நம்ம ரெண்டு பேருக்கு பண்ற மாதிரி குட்டி குட்டியா நறுக்கிக்கலாம். அதோட வெங்காயமும் சேர்த்து நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி, அதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 கேரட் எல்லாம் எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கோஸ் எடுத்து அதை குட்டி குட்டியா அழகா பொடி பொடியா நறுக்கி வச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா வந்து சில்லி போட்டு பண்ணல. சிக்கன் வாங்கி கடையிலேயே சிக்கன் 65 வாங்கி அதை குட்டி குட்டியா நறுக்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச திங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அழகாக வதக்கிட்டே இருக்கலாம். அது வந்து போக போக நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க. அப்படி விட்டுட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா கலர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்னென்ன போடணும்னு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ் எல்லாம் போட்டு அழகாக கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கோஸ் கிளறும் போது வந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி மாறும்போது அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிடும். அந்த டைமில் என்ன பண்ணிடலாம்னா முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதையும் கிளற ஆரம்பிச்சிடலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணோம்ல அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்படி முட்டையை கிளறிட்டே இருக்கும்போது அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் போய் நல்லா கிளறி அதோட கலரே வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆகிடும். அந்த சிக்கன் ரைஸோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். எக்கெல்லாம் சேர்ந்து அதோட மொத்தமாக மிக்ஸ்அப் ஆகிடும். அப்படி மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் நம்ம ரூம்லேயே வச்சுருந்தா டொமேட்டோ சாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு மறுபடியும் அதையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம். நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு போட்டு வடித்து வச்சுருப்போம் இல்லையா, நல்லா உதிரியாக வடித்து வச்சுட்டு அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூடான சுவையான சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிருங்க. உண்மையாகவே வீட்டில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரூமில் ட்ரை பண்ணோம். இதை வந்து எப்படின்னா ரொம்ப கடையில் உள்ள சிக்கன் ரைஸ் அந்த டேஸ்ட்லாம் வரல. பட் ஆனால் வீட்டில் பண்ணால் ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்கி நம்ம அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றத வீட்டிலே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.